தமிழக வெற்றிக் கழகத்தின் நாமக்கல் மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார் தலைமறைவாக இருக்கிறார். அவரை பிடிக்க 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தி. விஜய் பிரச்சாரத்தின் போது தனியார் மருத்துவமனை மீது தாக்குதல் நடத்தியதாக சதீஷ்குமார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சதீஷ்குமார் தலைமறைவாக இருக்கிறார். அவருடைய முன்ஜாமீன் மனு தள்ளுபடியானதால் நாமக்கல் மாவட்ட தாவேக செயலாளர் தலைமறைவாக இருக்கிறார். அவரை பிடிப்பதற்கு 2 தனிப்படைகள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. விஜய் பிரச்சாரத்தின் போது தனியார் மருத்துவமனை மீது தாக்குதல் நடத்தியதாக சதீஷ்குமார் மீது வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டது. முன்ஜாமீன் மனு தள்ளுபடியானதால் நாமக்கல் மாவட்ட தாவேக செயலாளர் சதீஷ்குமார் தலைமறைவாகி இருக்கிறார். மாவட்ட செயலாளர் சதீஷ்குமாரை பிடிக்க 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விஜய் பிரச்சாரத்தின் போது தனியார் மருத்துவமனை மீது தாக்குதல் நடத்தப்பட்ட விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. நிலையில் நாமக்கல் தாவேக மாவட்ட செயலாளர் தலைமறைவாகி இருக்கிறார்.